சார் இன்னொரு ஜென்ரலான கேள்வி. இப்ப தமிழக இளைஞர்கள் பொதுவா அரசியல்ல ஈடுபடுறாங்களா? இல்ல அரசியல வெறுக்கிற மாரி பார்க்குறாங்களா சார்? அதாவது பொதுவா நீங்க உங்களுடைய சகோதரர், உங்களுடைய பிள்ளைங்க யாராவது அரசியலுக்கு வரணும்னு நீங்க விரும்புறீங்களா? சார் அரசியல் அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட இதுல கலந்திருக்கு அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். எல்லாமே கலந்திருக்கு ரைட்டு. இப்ப நீங்க என்னுடைய மகன், இல்ல என்னுடைய மகள் யாராவது அரசியல்ல வரணும் அப்படின்னா, அத கடைசி பட்சமா வச்சுக்குங்க அப்படின்னு தான் பெரும்பாலும் அவங்க விரும்புறாங்க. என்ன காரணம்னா, அரசியல் ஒரு சாக்கடை. அரசியலுக்குள்ள போனோம்னா நிறைய தவறுகள் பண்ணணும். ஏறி மிதிச்சுட்டு மேல வரணும். இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. ஓகே. அரசியல்வாதியா இருக்கணும்னா, அவங்க அவங்களுக்கு எல்லா விதமான தகுதிகளும் இருக்கணும். உடல் பலம், மனபலம், எதையும் செய்யக்கூடிய துணிவு, எதையும் வந்தா அதை தாங்கக்கூடிய துணிவு, தப்பு செய்யறதுக்கு துணிவு. ஓகே. யாரையும் தட்டி கேட்கறதுக்கு துணிவு, நல்லது செஞ்சா கூட அவங்கள கலாட்டா பண்றதுக்கு துணிவு. ஏன்னா இப்போ ஒரு அரசியல்ல ஒருத்தர் இருக்காரு, டிஎம்கேல இருக்கிற ஒரு நல்ல அருமையான ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு, அவரு நல்லது செய்யறாரு. இல்ல ஏடிஎம்கேல இருக்கிறது ஒருத்தர் நல்லது செய்யறாரு அப்படின்னா மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. அவர் என்ன நல்லது செஞ்சார், கிழிச்சார், இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பேசணும். அப்பதான் இன்னைக்கு அரசியல்வாதி அவர் பெருசா வர முடியும். இப்போ நார்மலா இருக்கிற நடைமுறையை சொல்றேன். ஆனா யாராவது ஒரு கட்சி பிரமுகர் டிஎம்கேக்காரங்க நல்லது பண்ணா அதை ஏடிஎம்கே காரங்க பாராட்டுறாங்களா? ஏடிஎம்கே பண்ணா டிஎம்கே பாராட்டுறாங்களா? இல்ல விஜய் ஒரு இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இந்த 5 வருஷத்துல எந்த நல்லதுமே செய்யலையா? விஜய் ஒரு நல்லது டிஎம்கேல இந்த நல்லது செஞ்சிருக்காங்க, பட் இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரா? அப்படி நடுநிலைமையா இல்லை. அப்போ நம்ம பிள்ளைங்களை இல்ல நம்மள மாதிரி மக்கள் அடுத்து வர்ற சந்ததியினரை நம்ம விரும்புறோமா? அரசியல்வாதி ஆக்க விரும்புறோமா? விரும்புறதில்ல. ஏன்னா அயோக்கியர்களின் கூடாரம்ன்ற மாதிரி தான் ஒரு பிம்பம் இருக்கு மக்கள் மத்தியில். அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒன்றுல ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு 25-26 வயசு, அரசியல்ல பெரிய ஆளா வர்றான், அவன் அதை செய்யறான் இதை செய்யறான்னு சொல்றான். முதல்ல அரசியல்ல இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வருமானமே வராது. எங்க இருந்து வருமானம் வரும்? எங்கேயாவது எவனையாவது ஒருத்தவனை ஆட்டையை போட்டால் தான் வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு அரசியல்வாதியாக இருக்காரு அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் தொழில் மேலே கவனம் இல்லாமல் அரசியலில் கவனம் போகும். இந்த மாதிரி பார்ட் டைமாக அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த பையனுக்கு ஒரு 25-26 வயசு இளைஞனுக்கு எங்கேயாவது பொண்ணு தேடுறீங்க, பையன் நல்ல ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, ரெண்டாவது அந்த ஏரியாவோடைய ஒரு பிரதிநிதி, இந்த கட்சியோட பிரதிநிதி, அவர் அரசியலில் ஈடுபடுவார்னோன்னா ஐயோ அரசியல்வாதியா இவனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதுப்பா, இவன் அயோக்கியனாக தான் இருப்பான் அப்படின்ற எண்ணம் வருமா வராதா? அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் நல்ல இளைஞர்கள் எப்படி அரசியலுக்கு வருவாங்க? அதை நீங்களே சொல்லுங்க சார். முன்னாடிலாம் மாணவர் அமைப்பு அப்படின்னு சொல்லி பெருவாரியே எல்லா கட்சிகளும் வச்சிருந்தாங்க. அதில் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் தலைவராகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எழுத்தை ரசித்து எழுத்துரிமை அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல இருந்தது. அதனால நிறைய அமைப்புகள் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பத்திரிகை தொடர்ந்து எழுதினாங்க, வாசிச்சாங்க, படிச்சாங்க, அந்த அறிவுகள் பெற்றாங்க. ஆனா இன்னைக்கு டிஜிட்டலைசேஷன்னால அதெல்லாம் கிடைக்கலையோ இளைஞர்களுக்கு அப்படிங்கிறது என்னோட பார்வை. தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் எப்படி மகிழ்ந்தாங்க ஒரு காலத்துல. இந்த பையன் உங்க மகன் இந்த ஊருக்கே நன்மை செஞ்சாரு, ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டும் பொழுது அந்த தாய் மனம் ரொம்ப ஆஹா என் மகன் பெரிய ஆள்பா, இந்த இடத்துல ஒரு பெரிய அரசியல்வாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை இருக்கா அப்படின்னு கேட்டால் அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் அந்த மாதிரி ஏதாவது வந்தால் உண்டே தவிர தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் ஸ்டாஃபாவோ இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவருடைய மகனோ மகளோ இந்த மாதிரி அரசியலில் போகிறாங்க அப்படின்னு வந்தால் கிட்டத்தட்ட சன்னியாசம் போகிற மாதிரி தான். நல்லவர்களாக இருந்தால் அவங்க நல்லவர்களாக இருந்தால் நம்ம ஒரு சன்னியாசம் போகிற மாதிரி தான் ஒரு கன்சிடர் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது இது எப்படி சரியா வரும்? அப்ப அரசியல்ல தாக்கம் இல்ல இளைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? தாக்கத்தை ஏற்படுத்தல. அதாவது இமேஜ் பில்டிங்னா, இப்ப நீங்க ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறனா ஒரு கௌரவம், ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு, அமெரிக்கால வேலை செய்யறாரு, பெரிய ஆள்பா, ஓகே, யூரோப்ல இருக்கிறாரு, இது மாதிரி ஒரு பிசினஸ் பண்றாரு, இந்த பிசினஸ் பண்றாரு, பர்டிகுலர் பிசினஸ் பண்றாரு, சாஃப்ட்வேர்ல பிசினஸ் பண்றாரு, ஹார்ட்வேர் பிசினஸ் பண்றாரு அப்படின்னா ஒரு கௌரவமா இருக்கும். ஆனா வெறும் அரசியல்வாதியா இருக்காரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த இளைஞனே ஒரு கௌரவமா நினைக்க மாட்டான். ஸோ அவன் ஆனா சமூக சேவகர்னு சொன்னா கௌரவமா இருக்கும். ஆனா எல்லா அரசியல்வாதியும் சமூக சேவகர்களாக இருந்தால் அந்த இமேஜ் நல்லா இருந்தா இளைஞர்கள் வருவாங்க. ரைட்டு. என்னுடைய கருத்துல உங்களுக்கு ஏதாவது எதிர்கருத்து இருந்ததுன்னா, இல்லைன்னா ஆதரவு கருத்து இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்றது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.